சென்னையில் இரண்டாவது நாளாக இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல நாகை, தஞ்சை, நாமக்கல், புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்பட தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது. சென்னையில் இரண்டாவது நாளாக இரவில் கனமழை கொட்டியது. பட்டினப்பாக்கம், அடையாறு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் ஆறு போல ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். NST சாலையில் சென்ற 2 கார்கள் மழைநீரில் சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வரும் நிலையில் இரவு நேரத்தில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. நாகை, நாகூர், பனங்குடி, வாஞ்சூர், பூதங்குடி, நரிமனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், விராலிமலை உட்பட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல்லில் திடீரென வெயிலின் தாக்கம் மறைந்து மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகள், தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்தது. இதேபோல் திண்டுக்கலை சுற்றியுள்ள பாலகிருஷ்ணாபுரம், நாகல் நகர், சீலப்பாடி, பேகம்பூர் உட்பட பல பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலும் பலத்த காற்று, இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதேபோல் அதிராம்பட்டினம், கும்பகோணம், திருபுவனம் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.